எல்லாருக்கும் வணக்கம். இந்த பதிவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது மக்களே, நடிகர்கள் வந்து நாடு ஆளக்கூடாது. இவங்களை பொறுத்த வரைக்கும் அதை யார் வச்சு பேச வைக்கிறதுனா இன்னொரு நடிகர் வச்சு பேச வைக்கிறது. ஏன்னா ஒவ்வொரு நடிகரும் பார்த்திங்கன்னா திமுகவோட கைக்கூலியாக மாறிட்டு வந்துகிட்டே இருக்கிறாங்க. ஏன் வந்து இதை சொல்கிறேன்னு கேட்டிங்கன்னா, விஜய் அவர்கள் மேலே பயத்தில், விஜய் அவர்களை கண்டு அச்சத்தில், விஜய் அவர்களுக்கு தமிழக மக்கள் கொடுக்கக்கூடிய பேராதரவை திமுகவுக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு. இந்த தடவை எல்லாம் மாற்றம் சொல்லிட்டு இருக்கிறாங்களே, எப்படியா இருந்தாலுமே கண்டிப்பாக வந்து மக்கள், தமிழக மக்கள் வந்து நிச்சயமாக விஜய்க்கு தான் ஓட்டு போட போகிறாங்க. அது நல்லாவே தெரிஞ்சு போச்சு. ஆனால் இருந்தாலும் நம்ம சும்மா ஒரு கட்டுக்கதை விடுவோமே அப்படி சொல்லிட்டு, ஏங்க கருப்பு சட்டையை போட்டு கருப்பு கொடியை பறக்க வர்றாங்க. அதாவது திரு ஸ்டாலின் அவர்களுக்கு வந்து அவர் வேணும் அப்படின்னா, சண்டைக்கார மாதிரி நடிக்கணும் அப்படின்னா கருப்பு சட்டையை போட்டுக்குவார். இல்லை சமாதான புறா பறக்க விடணும் அப்படின்னா வெள்ளைக்கூடை பிடிச்சிக்குவார். இதுதாங்க அவரோட வேலையை. திரு உதயநிதி யாருங்க? நடிகர் தானே. அவர் மட்டும் எப்படி துணை முதலமைச்சர் ஆனார்? துணை முதலமைச்சராக இருக்கக்கூடிய தகுதி, அருகதை, ஞானம், அரசியல் ஞானம் வந்து அவருக்கு இருக்கா? இருந்துச்சா? ஐயா பிரகாஷ்ராஜ் அவர்களே, இதுக்கு வந்து நீங்கள் பதில் சொல்ல முடியுமா? திமுகவில் மூத்த நிர்வாகிகள் வந்து எவ்வளோ பேர் இருக்கிறாங்க? ஏன் திரு ஸ்டாலின் அவர்கள் நினச்சிருந்தா அவங்களுக்கு வந்து துணை முதலமைச்சர் வந்து பொறுப்பு கொடுத்துருக்க முடியாதா? அரசியல் ஞானம் படைத்தவர்கள் வந்து எவ்வளோ பேர் திமுகவில் இருந்தாங்க, அவங்களுக்கு கொடுத்துருக்க முடியாதா? தன்னுடைய மகனுக்கு கொடுக்கறதுக்கு என்ன காரணம்? கலைஞர் ஐயா வந்து எப்படி வந்து திரு ஸ்டாலின் அவர்களை துணை முதலமைச்சராக கொண்டு முதலமைச்சர் ஆக்கணும்னு சொல்லி வந்து நினச்சாரோ, அதே மாதிரி தான் திரு ஸ்டாலின் அவர்கள் வந்து தன்னுடைய பையனை துணை முதலமைச்சராக வந்து ஆக்கியிருக்காரு. ஏன் நல்லா யோசிச்சு பாருங்க, இந்த நாடு எங்கே போயிட்டு இருக்குது? நடிகன் வந்து நாடாளக்கூடாதுன்னு சொல்லக்கூடிய நீங்கள், அரசியல் அறிவில்லாதவங்க வந்து நாடாளக்கூடாதுங்கிறத நீங்கள் சொல்லணுமா சொல்லக்கூடாதா? அப்படி அந்த வார்த்தையை நீங்கள் சொல்லியிருந்தீங்கன்னா, நிஜமாகவே நான் சொல்கிறேன், நீங்கள் நேர்மையான மனிதர், நல்ல மனிதர், நியாயமான மனிதர். நீங்கள் வந்து திமுகவோட கைக்குலி இல்லை, திமுகவோட கை நீட்டி பணம் வாங்கலை, திமுகட்ட விஜய் வந்து தப்பாக பேசுறதுக்கு நீங்கள் வந்து எந்த ஒரு உடன்படிக்கை நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நாங்கள் நம்பலாம். நீங்கள் என்னென்னா திரு உதயநிதி அவர்களை விட்டுட்டு விஜய் அவர்களை வந்து நீங்கள் நடிகர் நாடாளக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய அருகதையோ ரைட்ஸ் உங்களுக்கு யார் கொடுத்தா? நீங்கள் யாருன்னு கேட்குறேன் நான். சொல்லுங்கள். தமிழக மக்கள் வந்து வரவேற்கிறாங்க, கொண்டாடுறாங்க. ஒவ்வொரு தொகுதியிலும் பார்த்தீங்கன்னா விஜய் அவர்களாக நினச்சி தான் வந்து அந்த தொகுதியில் விஜய் அவர்கள் வேட்பாளராக நிறுத்தின அந்த தொகுதியில் மக்கள் கொண்டாடுறாங்க. ஏப்ரல் 23 ரெடியாக இருக்காங்க. இந்த திமுக ஆட்சியை ஒழிக்கிறதுக்குமே, மக்கள் விரோத ஆட்சியை ஒழிக்கிறதுக்குமே, தமிழக மக்களை, அப்பாவி மக்களை, பாமர மக்களை வந்து பொய்யான வாக்குறுதியில் சொல்லி ஓட்டு வாங்கி ஜெயிச்சு மக்களுக்கு கெடுதல் பண்ணன திமுகவை ஒழிக்கிறதுக்கு மக்கள் இந்த தேர்தலில் சரியான தண்டனை கொடுப்பாங்க.